அது கண்ணு மாதிரி போத ஏத்துதுடா அது குல்பி மாதிரி இவ வேற. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரிவில் பார்த்துருப்பீங்க. ப்ரிவில் பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களுடைய ஃபோட்டோ வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்து மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நம்ம போட வீடியோ ஒவ்வொரு டிஸ்க்கும் எடுத்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா உங்கள் மொபைலில் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தான் மட்டும் தான் உங்களால் வீடியோ பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, உங்களுக்கு எதனா ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா ஆல் டைப் எந்த ஒரு டைப் பண்ணால் எடிட் பண்ணி கொடுத்து எல்லா டைப்பும் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எது போல் எடிட் பண்ணுவோம் வந்து மறக்காம இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், வந்து கான்டாக்ட் பண்ணி தான் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி வாங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின்மெசேஜில் இந்த ஒரு ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேண்டும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த ஒரு ஆப்பை தான் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஓகே, நான் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுற லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, சரிங்க, வீடியோவில் போயிடலாம். இந்த ப்ராஜெக்ட் வச்சு அலைன் மோஷன் ஆப்பை தான் ஓப்பன் பண்ணிங்க அப்படி ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா தேவைப்படுது. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மள டெலிகிராம் குரூப்பில் இதுவும் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்லேயே கொடுத்துருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க்கும். ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் QR கோட் மூலியமாக இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா இம்போர்ட் பண்ணிடலாம். அப்படிலாம் லிங்க் மூலியமாக இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் அலைன் மோஷன் ஆப்பில் பார்த்தா இம்போர்ட் பார்த்தா பண்ணிடலாம். ஓகேங்களா, அது வந்து ஃபாண்ட்டு QR கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க், இது மூணுமே பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி இந்த லிங்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவை நான் எப்போ அப்லோட் பண்ணிடணும் அந்த டேட்டை பார்த்து தான் இருக்கும். அந்த டேட்டை பார்த்தா கரெக்டாக நோட் பண்ணிங்க. அந்த டேட்டை நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு அந்த ஒரு டேட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க்கோ QR கோடு ஃபாண்ட் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகே, ப்ராஜெக்ட் பார்த்தா கரெக்டாக கொஞ்சம் இம்போர்ட் பண்ணிங்க. நிறைய பேர் பார்த்தா ஃபாண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபாண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா நான் யூடியூப்ல ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா யூடியூப்ல போய்ட்டு ஹவு டு இம்போர்ட் அலைன் மோஷன் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டீங்க. நான் கொடுத்த ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பார்த்தா பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, சரி வாங்க இப்போ எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த இதில் ஒரு கேர பண்ணுவாங்க கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிவிடுங்க. கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணி அந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ பார்த்து ஆட் பண்ணணும். உங்களோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் பார்த்தா உங்களோட நேம் ஆட் பண்ணணும். ஓகே, அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாமா? ஓகேங்களா, ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லிரிக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, கேமரா பிக் தனு, ஓகே தர்ஷினி, ஓகேங்களா தர்ஷினின்னு பார்த்தா நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அது மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இங்கே பாதி லெட்டர் எழுதணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தா பாதி லெட்டர் எழுதணும். ஓகேங்களா, இங்கே வந்து BIN இருக்குது, அது மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். இருங்க நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, இதை எடிட் பண்ணுற ஆப்ஷனு அந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பேர் வரும். உங்களுக்கு என்ன பேரோ உங்கள் பேர் என்ன பார்த்தா போட்டுங்க. ஓகேங்களா, சிம்பிளாக இந்த 2 இடத்துல இருக்கா இப்போ தான் மாற்றிங்க. ஃபோட்டோ எங்கே ப்ரோ வைக்கிறது, ஃபோட்டோ எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தா நான் அவங்க சொல்லி கொடுத்துறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண மட்டும் பாருங்கள். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணாலே பாருங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே 1:1. ஓகே, நீங்கள் பார்த்தா உங்கள் ஃபோட்டோ பார்த்து தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு மாதிரி என்னது ஃபோட்டோ. ஓகேங்களா, PNG சொல்லியிருக்கோம். ஓகே, ஃபோட்டோ ரூம் 2025 PNGன்னு ஒன்று இருக்கும். இது மாதிரி கிளிக் பண்ணிவிடுங்க. கலர் ஃபில் கொடுத்துட்டு ஸ்டார் பண்ண கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ பார்த்தா சேஞ்ச் பண்ணால் பண்ணிங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தா உங்கள் கேலரிக்கு எல்லா ஃபோட்டோ வரும். இப்போ உங்கள் ஃபோட்டோ பார்த்தா கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ண ஃபோட்டோ மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோ பார்த்து ஆட் பண்ணால் உங்களுக்கு வராது. ஓகேங்களா, நாங்கள் எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துறேன். ஃபோட்டோ மட்டும் நான் சொன்ன மெத்தட் ஆட் பண்ணி மாற்றிங்க. நான் பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது சொல்லி கொடுத்துறேன். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது பார்த்தா அந்த சின்ன ஒரு அப்ளிகேஷன் அப்படி. இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தோன்னா பிக்சார்ட். ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் பின்மெசேஜில் இது ஒரு ஆப்புக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க எடுத்துங்க. ஓகேங்களா, ஆப் ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிட்டு எடிட் ஃபோட்டோ அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ உங்களோட ஃபோட்டோ பார்த்தா எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோ பார்த்தா எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு கீழே ரிமூவ் பிஜி இருக்கா, அந்த ரிமூவ் பிஜி அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்தா அப்படின்னா ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆன மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி டவுன்லோட் பார்த்தா பண்ணிவிடுங்க. அதே போல் கட் ஆகாமல். ஓகேங்களா, ஜஸ்ட் உங்கள் ஃபுல் இமேஜ் பார்த்தா கட் ஆகாத மாதிரி பார்த்தா ஃபுல் இமேஜ் எடுத்துங்க. ஓகேங்களா, ஆஃப் இமேஜ் கட் இமேஜ் அதெல்லாம் எடுக்காதீங்க. ஃபுல் இமேஜ் எடுத்தாங்க மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் பார்த்தா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், லுக் வைஸ் நல்லா தெரியும். ஓகேங்களா, ஓகே, நான் சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தோன்னா மாற்றிடுங்க. ஓகேங்களா, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே. அதே போல் பேக்ரவுண்ட் ரூம் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோ பார்த்தா கிளிக் பண்ணி பார்த்தா ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா, எல்லாமே ஒரு 4 இமேஜில் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் பேக்ரவுண்ட் ரூம் எடுத்துங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் 1 இமேஜ் மட்டும்தான். நெக்ஸ்ட்லாம் பார்த்தோன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு இமேஜ் மட்டும் பேக்ரவுண்ட் ரூம் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இருக்கிற இமேஜ்லாம் பார்த்தோன்னா இதேமாரி பார்த்தா ஆட் பண்ணிங்க. ஜஸ்ட் இங்கே பார்த்தா ஒரு இமேஜ் இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்ல கொடுத்து இப்போ ஸ்டார் பண்ணி ஃபிட் பண்ண கிளிக் பண்ணி ஸ்டார் பண்ண கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஓகே, சிம்பிள் மெத்தட் தான். ஓகேங்களா, இங்கேயே ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்க.
ஓகேங்களா. இங்கே பார்த்தா லிரிக்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அது முடிஞ்ச பிறகு பார்த்தா திருப்பி இங்கே ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் லிரிக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இது முடிஞ்சு இங்கே ஒரு ஃபோட்டோ ஓகேங்களா. எங்கெங்கெல்லாம் அந்த கேர்ளோட இமேஜ் இருக்கும் அங்கெல்லாம் கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ண மட்டும் போதும். எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் உங்களோட ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ண மட்டும் போதும். சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தோன்னா மேலே ஏற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ இருக்கும் இல்லை 100 பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண ஷோ ஆகுது. அந்த எக்ஸ்போர்ட் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் பார்த்தோன்னா உங்களோட கேலரியில் இந்த வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா அந்த வீடியோ பார்த்தா மேக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்காக நீங்கள் பெஸ்ட்டான வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.